இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நடக்க விடுங்க, அவர் நடக்கட்டும், அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவரோட செயல், அவரோட கொள்கை. நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும், நாடு என்னவா நிற்கிது, இந்தியா கூட்டணி சிதறி கிடக்கு, இந்த பக்கம் பாசிசம் கை ஓங்கி இருக்குங்கும் பொழுது நம்ம யாரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு? இந்த தேர்தலே யார் பக்கம் நிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லணும் அவசியம். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழ் தவறு ஏன் சொல்றீங்க? இந்த தமிழகமே தவறாருது. நீங்க நான் எல்லாரும் சேர்ந்து திருத்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இக்கு வரணுமா, வெற்றியில் இக்கு வரணுமா வரலையான்றதெல்லாம் இல்லை. தமிழகமாக தமிழ்நாடான்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். அது தமிழ்நாடு தான். ஒரு அறிக்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றாக புரிகிறது. ஒருவருக்கும் ஒருத்தர் எதிர்பார்ப்பு, சிலருக்கு வரணுன்றாங்க, சிலர் வரவானான்றாங்க, இது வேண்டதே வேணான்றாங்க. ஏற்கனவே பண்ணவங்களாம் இல்லை, இந்த சோபிக்கலை, மக்களையும் சந்திக்கலை, பத்திரிகையாளர்களையும் சந்திக்கலை, ஒரே ஒரு லெட்டர் கோடில் கட்சி தொடங்கிட்டார். இனிமேல் சந்திக்கலாம். நான் நாளைக்கு நடக்கிறத பேசலை சார், நான் நடந்ததை தான் சொல்கிறேன். நான் இந்த அணுகுமுறையெல்லாம் யார் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறது? முதல்ல வரவேற்கிறேன். ஏன் வரவேற்கிறேன் அப்படின்னா, நண்பர் விஜய் என்னோட நண்பர்ன்றதுனாலையோ, இல்லை அவரை வச்சு நான் 2 படம் இயக்குனேன் அப்படிங்கிறதுலாம் இல்லையோ, ரொம்ப முக்கியமான காரணம் இன்றைய அரசியல் சூழலில் புதிய வழிகாட்டுதல்கள் தேவைப்படுது. அதாவது எல்லா அரசியல் தலைவர்களும் இன்று விஜயோட அரசியல் பிரவேசத்திற்கு மிகப்பெரிய கருத்து மோதலோ, அவரை ஒரு காழ்ப்புணர்ச்சியோட விமர்சிச்சோ, செய்தி ஊடக பத்திரிகையாளர்களும் எல்லாருமே உண்மையாக அவர் வரட்டும், இந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துருது, வரட்டும், அது முதல்ல நான் தவழட்டும், அது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கட்டும், எழுந்து நடக்கட்டும், அதுக்கப்புறம் அம்மா அப்பான்னு 4 பேரை கூப்பிட்டோம், அதுக்கப்புறம் அது கவிதை எழுதுதா, கதை எழுதுதா, ஓடுதா, ஓடியாருதா அப்படின்றத அப்புறம் பார்ப்போம். இன்றைக்கே பிறந்த பிள்ளைய எங்கள் அப்பா கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பெல்லாம் அந்த குழந்தை மேலே நான் எப்படி வைக்கலாம்? அப்படிதான் இன்று அந்த தமிழக வெற்றி கட்சியை கழகத்தை நான் பார்க்குறேன். திரு விஜய் அவர்களையும் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நடக்க விடுங்க, அவர் நடக்கட்டும், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவரோட செயல், அவரோட கொள்கை, அது எல்லாத்தையும் பார்த்தா நம்ம விமர்சிப்போம், எதிர்ப்போம், ஆதரவு கொடுப்போம், கட்டி அரவணைப்போம், எட்ட நின்று கேள்வி கேட்போம், அத்தனையுமே பண்ணுவோம். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எம்ஜிஆருக்கு பிறகு சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார், எஸ்எஸ்ஆர் கட்சி ஆரம்பித்தார், டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார், பாக்கியராஜ் கட்சி ஆரம்பித்தார், சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார், விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக சொன்னார், கட்சி தொடங்குவதாக சொன்னார், பேர் அறிவிக்கிறதுக்குள்ள பின்னடைவு. அதுக்கப்புறம் கமலஹாசன் கட்சி தொடங்கினார், இப்போ விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு. எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளோ நடிகர்கள் கட்சி தொடங்கியிருக்காங்க. ஆனால் நான் இந்த கடைசி 3 பேரை இதில் எடுத்துக்க விரும்புகிறேன். ஒன்று ரஜினிகாந்த், இன்னொன்று கமலஹாசன், இன்னொன்று விஜய் அவர்கள். எனக்கே இந்த கேள்வி இருக்குது. இந்த கேள்வி என்னென்னா, 2017 டிசம்பர் 31 கட்சி அறிவிக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள், நான் அரசியலுக்கு வருவேன். எப்போது? ஒரு 30 ஆண்டு கால சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆனால் அவர் சொன்னதும் இதே வார்த்தை தான், நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடவில்லை, சட்டமன்ற தேர்தலுக்கு வருகிறேன்றார். அப்போ நம்ம கேள்வி என்னவா இருக்குன்னா, அதை நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகே கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே, அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாமே. அப்போ இப்போ நான் கட்சி தொடங்குகிறேன், ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வருவேன், நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, எந்த ஆதரவும் இல்லைன்னு சொல்கிறது, எந்த நிலைப்பாட்டை எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, அப்போ களத்தில் நிற்கவர்களுக்கு ஒரு குழப்பமான சூழலை ஏற்படுத்துதா இல்லையா? அது யாருக்கு பின்னடைவு அப்படின்றதை பார்க்கணும்ல. யாரை அது பாதிக்க செய்யுது இந்த முடிவுகள் அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. ஏன் நான் இதை ரஜினிகாந்த் அவர்களை தொட்டு நான் தொடங்குறேன் அப்படின்னா, அப்படி சொன்ன ரஜினிகாந்த் அவர்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, நல்லா கவனிக்கணும் நீங்கள், பாஜக தேர்தல் அறிக்கையை பாராட்டுகிறார். அது ரொம்ப முக்கியமானது. நான் தனி கட்சி தொடங்கியிருக்கேன், எங்கே? தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சியாக தொடங்கியிருக்கேன். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரலை, சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு, நான் எந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கலை, எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு பாஜக தேர்தல் அறிக்கையை ஆதரிக்கிறார்.
அப்போ நமக்கு ஒரு பெரிய குழப்பமான சூழல் ஏற்படுது. அவர் யாரை ஆதரிக்கிறார், யாருக்காக கட்சி தொடங்குறாருன்ற கேள்வி வருது. அதே போல தான் 2018 பிப்ரவரியில் கட்சி தொடங்குறாரு கமலஹாசன் அவர்கள். அப்பவும் அவர் என்ன சொல்றாரு, நாடு மிக முக்கியமான ஒரு சிக்கலை சந்திச்சிருக்கக்கூடிய சூழல். அங்கே ஒன்றியத்தில் ஐயா மோடி பிரதமராக வர வேண்டுமா, ஐயா ராகுல் பிரதமராக வர வேண்டுமா அப்படின்ற ஒரு பெரிய போர்க்களம் இந்தியா முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் கட்சி தொடங்குறார். அந்த ஊழல் 2014க்கு முன்னாடி ஊழல் இருந்தாலும் 2014க்கு அப்புறம் மதவாதம் தான் இங்கே தலை தூக்கி நிற்குது. இந்த நாடு வரக்கூடிய 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் இது என்ன மாதிரியாக இருக்கும் என்பது யாராலும் உறுதியாக சொல்ல முடியலை. தேர்தல் ஒன்று நடக்குமா, நடக்காதா, இது ஒரு 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 சார்புள்ள நாடாக, ஒரு மத சார்புள்ள நாடாக அறிவிக்கப்படுமா, படாதா, எல்லோருக்கும் ஒரே சட்டம் கொண்டு நிறுத்தப்படுமா, படாதா தெரியாது. என்ன சூழலில் இருக்குன்றது இன்னும் முடிவாக தெரியல. ஒருவேளை 24 நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜக ஆட்சி அமைஞ்சா இந்த நாடு எங்கே போய் நிற்கும்ன்றதே மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்குது, அச்சத்தில் இருக்குது. ஏன்னா உச்சநீதிமன்றங்கள் எல்லாமே பாஜகவின் உறுப்பினர்களாக மாறி நிற்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். முழுக்க முழுக்க மாறி நிற்கிறாங்க. கியான்வாபி மசூதியில் கூட நீங்கள் உள்ளே போய் வழிபடலான்றாங்க. அதாவது அது உண்மையாக இருந்தாலும் கூட நீதிமன்றம் ஒரு அக்கறை எடுத்துக்கணும். அப்படிலாம் போய் திடீர்னு நீ உள்ளே போன்னு சொல்லக்கூடாது. அதில் ஒரு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இருக்குது, ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அதுக்குள்ளே தொடங்கும் போது இப்போ தான் ராமர் கோயில் முடிஞ்சிருக்கு. அப்போ இன்னொன்று சொல்லுவதற்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்தில் கொஞ்சம் கூட ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் புதிய பிரச்சனையை தொடங்க வைக்கிற அளவுக்கு நீதிமன்றங்கள் வந்துருச்சுறதை பார்க்குறோம். அப்போ மிக மோசமான காலகட்டத்தில் இருக்கும். அப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அதை நோக்கியதாக இருக்குது 24. இல்ல அதுதான் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம். நான் புரிஞ்சுக்கிறேன். இப்படி நான் நீங்க பூடகமா நான் புரிஞ்சுக்கிறேன். நான் அவருடைய அந்த அறிக்கையில எல்லாவற்றையும் அங்கே ஒன்று எடுத்து எல்லாம் கலவையா ஒரு மிக்சர் ப்ரூட் மாதிரி இருக்குது. வாக்கு இருக்குல்ல, நமக்கு வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. நான் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு அளிக்கலை, நான் யாரை பற்றியும் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் நாட்டை யார் வேணாலும் ஆண்டுட்டு போங்க, மாநிலத்தை மட்டும் நான் ஆளுவேன்னு சொல்கிறது என்ன வகையான நியாயம்? அப்படி சொல்ல முடியாது. நாட்டை ஆள்றவன் சரியா இருந்தால் தான் இந்த மாநிலத்தை நம்ம ஆள முடியும். சரியா? நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும், நாடு என்னவா நிற்கிது, இந்தியா கூட்டணி சிதறி கிடக்கு, இந்த பக்கம் பாசிசம் கை ஓங்கி இருக்குங்கும் பொழுது நம்ம யாரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு? இந்த தேர்தலே யார் பக்கம் நிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லணும் அவசியம். இப்ப நான் என்ன கேட்ட அமீர், தனிப்பட்ட அமீரை கேட்டீங்கன்னா, நான் நாளைக்கே கூட விஜய் ஒரு பொக்கே கொடுத்த ஒரு கட்சியில சேர்ந்து நான் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. சொல்லிடலாம். சொல்லி முடிச்சுட்டு அடுத்த கேள்வி அதுதான் கேட்பேன். சரி, நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஸ்டாண்ட் என்ன சொல்லுங்கன்னு கேட்பேன்ல. யாருக்கு வாக்களிக்கிறதுன்னு சொல்லுவாள். அப்படி நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. சொல்லாமல் இருக்கிறது நீங்கள் இன்னும் இந்த 26க்குள்ளே இன்னும் 2 வருஷம் இருக்குது, 2.5 வருஷம் இருக்குது. இந்த 2.5 வருஷத்தில் இன்னும் என்ன மாதிரியான சட்டங்கள்லாம் இந்த நாட்டுக்கு வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அதுக்கு தானே தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தணும். நான் கேட்கறது முதல்ல நீங்க இருக்கணுங்க. வாய்ப்பூட்டு சட்டம் வராதுன்னு என்ன இருக்கு? பிழை அப்படின்ற ஒரு விஷயம் தான் நீ மனிதன் என்பதை உணர்த்தது. மெஷின் மட்டும்தான் ஒரே இடத்துல 2000 பக்கம் அடித்தாலும் ஒரு பேஜில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், நான் ஒரு சின்ன எழுத்து பெரிய எழுத்து இல்லாமல், இலக்கண பிழை இல்லாமல் திருப்பி ஒன்றையே இயக்கத்தனமாக இயந்திரத்தனமாக செய்வது இயந்திரம் மட்டுமே செய்யும். மனிதன் என்பதற்கு ஒரே உதாரணம், நீ தவறு செய்வாய், நீ பிழை செய்வாய், ஆனால் அதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா அதிலிருந்து அதை திருத்தி கொட்டு அப்படின்னா தான் மனிதன். தமிழ் தவறு ஏன் சொல்கிறீங்க? இந்த தமிழகமே தவறாருது. நீங்கள் நான் எல்லாரும் சேர்ந்து திருத்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இல்லை அப்படின்றது பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது தம்பி. பிழையோடு இருந்தால் தான் அது அழகு. பிழை இல்லாமல் பிளாஸ்டிக்கில் ஒரு மாம்பழம் எந்த இடத்துலையுமே சுருங்காமல் எந்த இடத்துலையுமே அழுகாமல் அது அப்படியே 500 ஆண்டு அப்படியே இருக்கும். ஆனால் ஒரு நிஜமான மாம்பழம் சுருங்கும், கருக்கும், அழுகும். அது அப்படியே மண்ணோட மண்ணாகி மக்கி திருப்பி இன்னொரு விருட்சமாக ஆகும். ஸோ பிழை இல்லாத ஒரு இடம் எதுவுமே கிடையாது. பிறக்கும் போதே எல்லாரும் ஒரு மாதிரி சின்ன அகர முதல்ல எழுதலாம்னு அப்படின்னு எழுதிட்டாருனோ கிடையவே கிடையாது. ஸோ என்னை நான் தவறு செய்கிறேன், அதை நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. நீங்கள் சுட்டி காட்டுறதுல எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் அதை திருத்தி கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகருவது தான் வளர்ச்சி. இல்லைன்னா தேக்கம். அது குட்டை. அது
அந்த தண்ணியில திருப்பியும் தண்ணியும் வராது, அந்த தண்ணியிலேருந்து வெளியவும் போகாது. ஆறு தான் அழகு, கடப்பது தான் அழகு, கற்றுக்கொள்வது தான் அழகு, திருத்திக் கொள்வது தான் அழகு. அப்படி நிறைய விஷயங்கள் விஜய் எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க சொல்லும்போது அதை கண்டிப்பாக மாற்றிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வார் அப்படின்னு நம்ம. எனக்கு அந்த எழுத்து பிள்ளை, இலக்கண பிள்ளை அதெல்லாம் விடுங்க. இக்கு வரணுமா, வெற்றியில் இக்கு வரணுமா வரலையான்றதெல்லாம் இல்லை. தமிழகமாக தமிழ்நாடான்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். அது தமிழ்நாடு தான் அப்படின்றதுல நான் ரொம்ப ஆழமான. ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு. நான் சொல்றது கடந்த காலகட்டங்களை பார்க்கக்கூடாது. என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை தொடங்குனதுக்கு பின்னாடி நம்ம என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறோம்னு பார்க்கணும். நம்மளே 1,00,000 தடவை தமிழகம்னு சொல்லியிருப்போம், நம்மளே 1,00,000 தடவை பாரதம்னு சொல்லியிருப்போம். அது இல்லை இப்போ பிரச்சனை. எப்போ இருந்து மத்திய அரசுன்னு நம்மளே சொல்லியிருப்போம், எப்போ இருந்து ஒன்றியம்னு சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு இடத்த பார்க்கணும்ல. ஏன் இதை அழுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்ல. மாநில சுயாட்சியின் முக்கியத்தை வலியுறுத்தி தான் ஒன்றியம்ன்ற வார்த்தை வருது. அதனால தான் அந்த ஒன்றியம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ அந்த இடத்துல இன்றைக்கு நாம் தமிழகம்னு ஏன் நம்ம அதை உச்சரிக்க கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அந்த இடத்துலலாம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அது ஒரு பெரிய இல்லை, அது வேணும். அது விஜய் போன்றவர்கள் அடுத்த தலைமுறைக்கு எதை கற்றுக் கொடுக்கறதுன்றது. விஜய் நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாலும் இது தமிழகமா தமிழ்நாடான்னு கேட்டால் அவங்க ஒன்று மைண்டில் ஏற்றணுமா இல்லையா? ஆல்ரெடி திராவிட கட்சிகள் சொல்லி கொடுத்ததெல்லாம் விட்டுருங்க, மதவாத கட்சிகள் சொல்லி கொடுத்ததெல்லாம் விட்டுருங்க. விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறாருன்றதுல, அண்ணா சொல்லி கொடுத்தது தானே இன்றைக்கு இருக்கிற திமுகவில் இருக்குது, அதிமுக எம்ஜிஆர் சொல்லி கொடுத்தது. அப்போ விஜய் தன்னுடைய ரசிகர்களுக்கு எதை சொல்லித்தர்றாருன்றதை நான் ஆழமாக கவனிக்க விரும்புகிறேன். அவர் தமிழ்நாடுன்னு சொல்லித்தர்றாரா, தமிழகம்னு சொல்லித்தர்றாரான்னு அதைத்தான் அவங்க பின்பற்ற போகிறாங்க. விஜய் அவர்கள் தமிழ்நாடு அறிக்கையிலேயே பல இடங்களில் தமிழ்நாடுன்னு தானே இருக்கு. அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் இருந்தாலும் பெயராக வரும் பொழுது நான் எதன் பக்கம், இப்போது ஹரிஹர ராஜா சர்மா அவரை ஒரு விமர்சனம் பண்ணுறாரு, இவர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணும்போது என்ன செய்கிறாரு, ஜோசப் விஜய்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறார். அப்படின்னா என்ன, தன்னுடைய ஸ்டாண்டை சொல்றாரு. அப்போ தன்னுடைய கட்சியின் பேர்ல தன்னுடைய ஸ்டாண்டை சொல்லணும்னு நான் விரும்புறேன். நீங்க ஜோசப் விஜய்னு சொன்ன உடனே இந்த லெட்டர் ஹெட்ல நம்ம அது பின்னாடி வருவோம், நிறைய இருக்கு. அப்போ இந்த ஸ்டாண்டு என்ன, அப்ப தமிழ்நாடு வெற்றி கழகமா தமிழக வெற்றி கழகமா, அங்கிருந்து ஸ்டாண்டு சொல்றாருல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி நடிகர்களுடைய புதிய நடிகருடைய தொடர்ச்சியாக அவருடைய படங்களே எடுத்துப்போமே, அவர் தெரியா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், மாஸ்டரா இருக்கட்டும், ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருந்தும் இதுக்குள்ள இருக்கிற ஹிட்டன் என்னெல்லாம் இருக்கு சொல்றாங்க. ஆமா, அது என்ன வேற அதை ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா, இதுக்குள்ள அது இருக்கு, இதுக்குள்ள இது இருக்கு, இதுக்குள்ள இது இருக்குன்னு. அப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு சினிமாவுக்கே அதெல்லாம் இருக்குன்னு நம்ம விமர்சனம் பண்ணும் பொழுது, ஆராயும் பொழுது லெட்டர் பேடை ஆராய வேண்டிய அவசியம் வந்துருதா இல்லையா? இல்ல, அதான் இப்ப செயல்பாடுகளின் மூலமா தானே விமர்சனம் இருக்கணும். அப்புறம் இதெல்லாம் இது சாஸ்வதம் இப்படியே இருந்துருன்னு சொல்லலை. நாளைக்கே வெற்றிக்கு பக்கத்தில் இக்கு போட்டு வரலாம், அடுத்த கடிதம் வரலாம் இல்லையா? இல்லைன்னா இலக்கண புள்ளியோட தான் கட்சி நடத்துவேன்னு கூட சொல்லலாம். அந்த உரிமையெல்லாம் அவருக்கு இருக்கு, அந்த உரிமையெல்லாம் அவருக்கு இருக்கு. நாம சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் என்ன எடுத்திருக்கீங்க. ஒரு அறிக்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றாக புரிகிறது. ஒருவருக்கும் ஒருத்தர் எதிர்பார்ப்புக்கு, சிலருக்கு வரணுன்றாங்க, சில வரவானான்றாங்க, இது வேண்டதே வேணான்றாங்க. ஏற்கனவே பண்ணவங்களாம் இல்லை, இந்த சோபிக்கலை, ஜொலிக்கலை, வெற்றியினுடைய இலக்கடையில் மறைந்த முன்னாள் முதல்வர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களை தவிர மித்த யாருமே மிக பெருசாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்படிலாம் அந்த பர்டிகுலர் விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் ஒன்றா புரிஞ்சுக்கிறேன். நான் புரிஞ்சது விஜய் திரைத்துறையில் இருக்கின்ற பங்கை மிகச்சரியாகவும் அரசியலுக்கு தேவையான ஒரு தலைவனாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலில் ஈடுபடுவார்னு நான் முழுசாக நம்புகிறேன். எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு, என் அறிவுக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், இந்திய ஒன்றியத்திலேயே மக்களை சந்திக்காமல், பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் கட்சி தொடங்கிய முதல் நபர் விஜயாக இருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். உங்களுக்கு அப்படித்தான் தோணும், கரெக்டா? மக்களையும் சந்திக்கலை, பத்திரிகையாளர்களையும் சந்திக்கலை, ஒரே ஒரு லெட்டர் பேடில் கட்சி தொடங்கிட்டார். இனிமே சந்திக்கலாம் சார். நான் நாளைக்கு நடக்கிறத பேசலை சார், நான் நடந்ததை தான் சொல்கிறேன். நான் இந்த அணுகுமுறையெல்லாம் யார் அவருக்கு சொல்லி கொடுக்கறது? இப்படி செய்வதால் நாளைக்கு நம்ம இந்த விமர்சனங்கள் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அவர் தானே.
சார் நான் இங்கே பாருங்க, நாங்கள் இனி நிறைய கேட்போம். நீ என்ன தொடங்கவே இல்லை, அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம அவரை வரவேற்று தான் இருக்கோம். இல்ல அதான் ஹனிமூன் பீரியட் தான். இப்போ ஆட்சியில் வந்ததுக்கு பின்னாடி ஹனிமூன் பீரியட் மாதிரி, கட்சி தொடங்கின உடனே ஹனிமூன் பீரியட் தான். அவரை எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம். கமான் வாங்க, வாழ்த்துக்கள், களத்தில் போராட வந்துட்டீங்க. இனி எங்கேயோ ஒரு குரங்கணி தீ விபத்து, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, நான் மட்டும் கருத்து சொல்ல வேண்டியது இல்லை. விஜய் அவர்களுடைய கருத்து முக்கியமாக இருக்கும்ல. வரக்கூடிய அடுத்தடுத்த சட்டங்கள், யூனியன் சிவில் கோடு நாளைக்கு வருது. சொல்லுவாங்க, அவர் தான் நடிப்பை விட்டுட்டு வரேன்ட்டாரு. அதான் சார் சொல்றேன், அதெல்லாம் நாங்கள் கேட்குறோம். இதுக்கெல்லாம் தயாராக இருக்காரா? தயாராக இருப்பார் என்றால் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தயாராக இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய கேள்வி. அது ரொம்ப முக்கியமான கட்டமா பாக்குறீங்க. முக்கியமான என்ன, நீ முக்கியமான கட்டம் தானே, இல்லைன்னு யார் சொன்ன? நீங்க விஸ்வ இந்து பரிஷத்து தான் ராமர் கோயிலுடைய நிர்வாகம். இந்திய அரசாங்கம் கிடையாது. இந்திய அரசாங்கம் கிடையாது. இந்த நாட்டில் பலாயிரம் கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் விஸ்வ இந்து பரிஷத்தில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய கோயிலை ஒரு இந்திய நாட்டின் பிரதமர், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அம்பானி, அதானி உட்பட 7000 விவிவிஐபி கலந்து கொள்ள ஒரு கோயில் விழா நடக்குது. இந்திய இராணுவ ஹெலிகாப்டர் மலர் தூவுது. அப்படின்னா அவங்க ஒரு சார்பு நிலையை எடுத்துட்டாங்கன்னு அறிவிக்கிறாங்க, டிக்ளேர் பண்றாங்க. அதுதானே அவங்க கொள்கைன்றாங்க. அதை சொல்லித்தானே வந்தோம். அந்த கொள்கையை தான் நானும் ஆதரிக்கிறேன்னா நீங்க சொல்லுங்கன்னு சொல்றோம். இப்போ திரு விஜய்கிட்ட ஆதரிக்க கூடாதுன்னு சொல்லலை. ஒருவேளை அந்த ஸ்டாண்ட்ல கூட அவர் இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அதையும் சொல்லிடுங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. அரசியல் களத்துல நமக்கு என்ன தெரிய வேண்டியது இருக்கு? நண்பன் யார், எதிரி யார், இவ்வளவு தானேங்க. வேற என்ன தெரியணும் அரசியல் களத்துல? யார் பக்கம் நான் நிக்கிறேன், எதுக்க யார் நிக்கிறான்னு இந்த கிளாரிட்டி எனக்கு வேணும். இனிமேல் ஒவ்வொரு நகர்வுக்கும் ஒரு பதில் சொல்லணும். அவர் நடிக்கிற படத்துல வர்ற குறியீடா இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், இது எதை சொல்றீங்கன்னு கேட்பாங்கல்ல. இல்லைங்க, அது சினிமா வசனம்னு சொல்லிலாம் தப்பிக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட விஜய்க்கு முன்னாடி, ரஜினி சாருக்கு முன்னாடி அமிதாப் பச்சன் ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தார் இந்தியாவில். ஒரு கட்டத்தில் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாமல் டிவிக்கு காம்பயர் ஆனார். அதுக்கப்புறம் இன்னைக்கு அகில இந்தியாலையும் ஒரு அற்புதமான ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸை திருப்பி அடைஞ்சிருக்கார். ஸோ முன்பின் அப்படின்றது இந்த கலைக்கு கிடையாது தம்பி. என்னை பொறுத்த வரைக்கும் கலைன்றது இந்த சினிமா மட்டும் சொல்ல, எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், பீட்டர்ஸ், ஒரு பாடகராக இருக்கலாம், ஒரு ஓவியனாக இருக்கலாம், ஒரு நடனமாக இருக்கலாம். இன்றைக்கும் பத்மா சுப்ரமணியம் வந்து கிட்டத்தட்ட 60-70 வயசில் அப்படியே 16 வயசு பெண் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க, ஷோபனா ஆடிட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு சைரூஸ் என்றவர் இன்னைக்கும் அந்த விரல் வந்து தபாலால் விளையாடிட்டு தான் இருக்குது. ஒரு எம்எப் ஹுசைன் என்ற ஒரு கலைஞர் கடைசி வரைக்கும் அவருடைய தள்ளாத வயசுலையும் உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஓவியனாக தான் இருந்தார். வயதுக்கும் காலத்துக்கும் கலைக்கும் சம்பந்தம் இல்லை. அன்று நீ தருகின்ற படைப்பு, அதற்கு நீ தருகின்ற ஈடுபாடு, அது மக்கள்கிட்ட போய் சேர்க்கின்ற விதம், எவ்வளோ இந்த டயாலன்ஸில் மட்டும்தான் இருக்குதே தவிர எப்போ யார் அவுடேட் ஆவாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. எப்போ யார் திருப்பியும் வர்த்த குலத்துக்குள்ள வருவாங்க அப்படின்றதும் தெரியாது. சரி, இப்போ சினிமாவில் ஒரு வெற்றிடம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? சார் எங்கேயுமே வெற்றிடம் இல்லை சார். ஒரு உச்ச நட்சத்திரம் அவர் தான் ஃபர்ஸ்ட். எங்கேயுமே வெற்றிடம் இல்லைன்ற நான். சரி, எங்கேயுமே வெற்றிடம் கிடையாது. வெற்றிடம்னு எதுக்கு வெற்றிடம் இருக்கு? இவர் யாருடைய வெற்றிடத்தை வந்து நிரப்புனாரு? விஜய் அவர்கள் பதில் சொல்லுங்க. ரஜினிக்கு பிறகு அவருன்னு சொல்லப்படுது இல்ல பாருங்க. இப்ப அதுக்கு மட்டும் வெற்றிடத்தை நிரப்பல பிறகுன்றீங்கல்ல, அப்ப இவருக்கு பிறகுன்னு ஒருத்தர் வருவாரு. இவர் யாருடைய வெற்றிடத்தையா நிரப்புனாரா? இல்ல. அவரோட வெற்றிடம் கிடையாது. அரசியல்லையும் வெற்றிடம் கிடையாது. வெற்றிடம் என்பது உங்களுடைய பார்வை சார். அது 2 ஆளுமைகள் இல்லாத தமிழகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க எப்ப ஆளுமை ஆனாங்க? கட்சி தொடங்கின அன்னைக்கு ஆளுமை ஆயிட்டாங்களா? நம்ம 10 ஆண்டுகளாக இந்த நாட்டில் வந்து ஐயா மோடியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரை பற்றி பேசுறதுக்கு இங்கே யாராவது இருந்தோமா? ஆளுமை ஆக்கப்பட்டார். அதெல்லாம் வெற்றிடமே கிடையாது. அதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இல்லாமலா இருந்துச்சு? அது அத்வானி அவர்கள் முன்னெடுத்து போனார். அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஐயா மோடி வந்தவொடனே அவர் முன்னிலைப்படுத்தப்படுறாரு. நாளைக்கு இவர் போனது இன்னொருத்தர் முன்னிலைப்படுத்தப்படுவார். ஊடகங்கள் அவரை கொண்டாடுவார். 2 நாள் அவ்வளோதான். தேமுதிகவில் இனிமேல் பிரேமலதா முன்னிலைப்படுத்தப்படுவாங்க. வெற்றிடமா? வெற்றிடம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அரசியல்லையும் கிடையாது, வாழ்வியல்லையும் கிடையவே கிடையாது, சினிமாலையும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது.
Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.